நான் ஏற்கனவே ஒரு பதிவில் பாண்டியர்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அதுக்கான நேரம் இப்போ வந்திருக்கு. முதல்ல பாண்டியர்கள், மிக பழங்கால பாண்டியர்கள் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா கொற்கை பாண்டியர்கள் தான். இந்த குமரி நாடு அழிந்த பிறகு, கடல் கொண்ட பிறகு கொஞ்சம் வடக்கு நோக்கி அவங்க பெயர்ந்து வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கபாடபுரம், அந்த கபாடபுரம் வந்து தென்குமரிக்கும் இலங்கைக்கும் நடுவே இருந்திருக்க வேண்டும், அல்லது இலங்கையிலே கூட இருக்கலாம். ஸோ கபாடபுரம் வந்து இடைச்சங்க காலத்தில் இருந்திருக்கு. அதுவும் வந்து கடல் கொண்ட பிறகு கடைச்சங்க காலத்தில் அவர்கள் வந்து தங்களுடைய தலைநகராக இப்போ இருக்கக்கூடிய மதுரைக்கு வர தலைப்படுகிறார்கள். அப்போ கொஞ்ச காலம் மணலூரில் வந்து அவங்களுடைய தலைநகரத்தை வைக்கிறாங்க. மணலூரில் அவங்களோட தலைநகரம் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த மகாபாரத போர் முடிகிற காலகட்டம் அது. அப்போ என்னென்னா இடைச்சங்க காலம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இடைச்சங்க காலத்திலேயே கபாடபுரம் அழிந்திருக்க வேண்டும், கடல் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஸோ ஏறக்குறைய இடைச்சங்க காலத்தின் முடிவிலேயே அவங்க வந்து மதுரைக்கு தங்களுடைய தலைநகரத்தை நகர்த்துறாங்க. இதனால் இது இடைச்சங்க காலத்தின் முடிவு அப்படின்னு அது எந்த குறிப்பிலேருந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் வந்து ஒரு பாண்டிய அரசியை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மன்னன் வந்து மணலூரில் தங்கியிருக்கான். அப்போ இன்னும் மதுரைக்கு வரல, ஆனால் அந்த ப்ராசஸில் இருக்கான். ஸோ அப்போ வந்து அவருடைய பழைய தலைநகரம் கபாடபுரம் கடலில் சென்று விட்டது. ஸோ அங்கே ப்ராசஸில் இருக்காங்க. அப்போனா இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பே கபாடபுரம் நீரில் மூழ்கி விட்டது. மதுரை நோக்கி அவங்க வந்துட்டாங்க. மதுரை நோக்கி வந்தாலும் பாண்டியர்கள் இருவராக பிரிந்து அரசாண்டார்கள். ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொற்கை பாண்டியர்கள், அவங்க தான் ரொம்ப பழமையான பாண்டியர்கள், வழுதி என்ற பெயருடன், வழுதின்னு பேர் முடியும். இன்னொருவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வயல் சூழ்ந்த இடத்தையும் ஆண்ட செழியன் போன்ற பாண்டிய மன்னர்கள், அவங்க வந்து மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டாங்க. அப்போ கொற்கை பாண்டியர்கள் மிகவும் பழமையானவர்கள், கடலாடிகள். இன்னொரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மதுரையை அரசாண்டிருக்கிறது. இப்போ நாம் வந்து அவங்க 2 பேரும் ஒரே குலமா, என்ன ஜாதி, அதெல்லாம் அங்கே பேச போகல. பாண்டியர்கள் 2 பிரிவாக அரசாண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்போ ஒன்று வந்து கொற்கை, அவங்க தான் வந்து ரொம்ப பழமையான பாண்டியர்கள், அவங்க தான் அந்த குடிபெயர்ந்து வந்தவங்க ஆதியில், வழுதி பாண்டியர்கள். இப்போ பெருவழுதி பாண்டியரின் காசுகள் தமிழகத்தில் கிடைக்கின்றன. அதெல்லாம் பெருவழுதின்னு போட்டிருக்கு. இந்த பெருவழுதி பாண்டியர்கள் ஆதியில் கொற்கை பாண்டியர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களின் முன்னோனாக பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியை கூறுகிறார்கள். பல் யாகசாலை, பல யாகசாலைகளை வைத்து நடத்திய முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன், இவன் தான் வந்து தங்களின் மூத்தோன் என்று சங்க இலக்கியங்களில் சங்க பாண்டியர்கள் கூறுகிறார்கள். அப்போ கடைச்சங்க கால பாண்டியர்கள் தங்களின் குல முதல்வனாக யாரை கூறுகிறாங்கன்னா முதுகுடுமி பெருவழுதியை. இந்த முதுகுடுமி பெருவழுதி பல யாகங்களை நடத்தியவன். யாகம், பல் யாகசாலைன்னு வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வேள்வி, இந்த வேதங்கள், வேள்வி எல்லாம் தமிழருடையது தான். புரியுதுங்களா? இது ஆதியில் தமிழர் தான். இது அது வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தான் நான் சொல்லிட்டு வரேன். பல அறிஞர்கள் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பல யாகங்களை செய்த முதுகுடுமி பெருவழுதி. ஆனால் இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, இல்லை, முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன் காலத்திலேயே இந்த ஆரியர்களுடைய கலாச்சாரம் தமிழகத்தில் பரவியதால் அவன் வேறு வழி இல்லாமல் இந்த ஆரிய கலாச்சாரத்தை மேற்கொண்டான், எனவே பல யாகங்களை செய்தான். இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆயா கதை சொல்ல மாட்டாங்க. ஆயா கதை எவ்வளோ காலம் தான் அந்த ஆயா கதையை சொல்லுவீங்க? ஏன்னா அங்கே சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய சீல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அடையாள சின்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக மீன் சின்னம் இருக்குது. சரி, அது படிக்கலை, நீயும் படிக்கலை, நானும் படிக்கலை, ஐராவதம் மகாதேவன் சொன்னார், அதை படித்து சொன்னார், அது ஏற்றுக்கலை, ரைட்டு, ஓகே, அது விட்டுருவோம். அங்கே மீன் சின்னம் இருக்குது. அது எப்படி அங்கே இருக்கோ அப்படியே வந்து பெருவழுதி பாண்டியர்களுடைய காசில் இருக்குது, அந்த முத்திரையில் இருக்குது.
அது எப்படிங்க, மீன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ல, மீன் எல்லாரும் தான் போடுவாங்க. சரி, யானை? ஆதி காலத்து பாண்டியர்களுடைய காசுகள் வந்து சதுர வடிவில் இருக்குது. யானை இருக்குது, நிறைய காசுகளில் யானை இருக்குது. திரிசூலம் இருக்குது, சங்கு இருக்குது. யானை, திரிசூலம், சங்கு, இது போக மீன் சின்னம் இருக்குது. சரி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல வரலாற்று ஆய்வாளர்களுக்கு. நண்பர்களே, சிந்து சமையலில் தான் இருக்குது யானை, திரிசூலம், சங்கு, மீன் இலச்சினை. எப்பட்றா இது, எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்னா ஒட்டுமொத்த இந்தியாவை தான் ஆண்டான். முதுகுடுமி பெருவழுதி முழு பாரதத்தையும் தானே ஆண்டான். காரி கிழார்ன்ற புலவர் அவர் பாடுறாருல்ல, பாடுவது என்ன சொல்கிறாரு? பனி படர்ந்த இமயம் முதல் குமரி வரை ஆண்ட மன்னவன் என்னன்னு சொல்கிறார். அப்போ இந்தியா ஃபுல்லாக ஆண்டவன் யார்? பாண்டியன். அதனால் பாண்டியர்களுடைய வரலாற்றை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அடக்க முடியாது. இது பாரதம் முழுக்க இருந்தது. அப்புறம் காலத்தின் கோலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கடைசியாக வந்து தமிழ்நாடு வரை வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு வரை வந்து நின்று விட்டது. இப்போ சிவனை முதலாக கொண்ட குடியது, சிவன் வழி வந்தவர்கள். அதே இந்த சிந்து சமையலில் தான் சிவனுடைய இலச்சினை கிடைக்கிறது. நீங்கள் அந்த சிவனுடைய இலச்சினையும் எடுத்துக்கலாம், இல்லை நாங்கள் அது பிரம்மான் தான் எடுத்துக்குவோம், அதில் பிரம்மா தான் வழிபட்டுருக்காங்க, ஆசி முகம்னு எடுத்தாலும் அந்த 3 முகம் தெரியுது, பின்னாடி ஒரு முகம்னு வச்சு எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒரு தமிழ் சித்தருடைய உருவம் அது. அது சிவனின் உருவமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அங்கே திரிசூலம் இருக்குது, ஸ்வஸ்திக் அதெல்லாம் இருக்குது, திரிசூலம் இருக்குது, லிங்க உருவங்கள் கிடைத்துள்ளன. எனவே அது சிவனின் உருவமாகத்தான் இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது கிங் சாலமன் 3000 வருடங்களுக்கு முன்பு கூறிய பண்ட் என்றவர்கள் பாண்டியர்களே. அவர்கள் சந்திரகுலத்தவர்கள். இந்த துவாரகை துறைமுகப்பட்டினம் அது சம்பந்தப்பட்ட இடம் எல்லாமே சந்திரகுலத்தவர்களால் தான் ஆளப்பட்டது. இது எல்லாமே வந்து இந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸை பாருங்கள். இது மூலம் நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன், இடைச்சங்க கால பாண்டியன், கடைச்சங்க பாண்டியர்களில் முதலாம் அவன், மூத்தவன், பாட்டனாருக்கெல்லாம் பாட்டன், பல யாகங்களை செய்தவன். அது எப்படி சிந்து சமையலில் நீங்கள் யாகம் செஞ்சாங்கன்னு சொல்லலாம். இப்போ எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறாங்களே, யாக குழிகள், வேள்வி குழிகள் நிறைய தோண்டி எடுக்கிறாங்களே இப்போ எல்லாம். அதை வந்து அவங்க சரஸ்வதி நாகரிகம்னு சொல்கிறாங்க. அவங்க எதாவது சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் அங்கே என்ன ஆய்வு செய்தீர்கள், எதை கண்டுபிடித்தீர்கள்? முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன் பல வேள்விகளை செய்தான்ல, அந்த அடையாளமாகத்தான் அது இருக்க வேண்டும். ஏன்னா அது இடைச்சங்க காலம். இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன், இதில் ஆய்வு செய்து பாருங்கள். ஆனால் ப்ரூஃப் மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இயல்பாகவும் இருக்கிறது. நீங்கள் இதை வேணால் மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணலாமே ஒழிய ப்ரூஃப் வந்து தெளிவாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.